ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட கம்ப்ளீட் ரோட் மேப் தான் பார்க்க போறோம். பிகாஸ் நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கலாம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு. ஏன்னா இந்த 2024ல ஒரு ஹை டிமாண்ட் ஆகும், ஹை சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப் ரோல் ஆகும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஜாப் ரோல் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஃப்ரெஷர்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் எடுத்து படிக்கணும்னு படிச்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் இதோட மெயின் ரீசனா இருக்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட ஆவரேஜ் சேலரியே 10 LPA இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி போயிட்டு இருக்க ஃபுல் டெவலப்பர்னா என்ன, யாரு படிக்கலாம், எப்படிலாம் படிக்கணும், இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு இருக்குங்கிறத கம்ப்ளீட்லி பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம டில் எந்த வரையும் பாருங்க. நம்மளோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், என்னோட நவீன். நான் ஐடில ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனல் வீடியோஸை போஸ்ட் பண்றேன். ஸோ நீங்க ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஐடில ஒர்க் பண்ணிட்டீங்கனாலும் சரி, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் விஷயமே, ஹூ இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்? ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா யார் அப்படின்னா, பேசிக்காவே டெவலப்பர்னா என்னன்னு பார்க்கணும். அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனில டிசைனர், டெஸ்டர் நிறைய டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அதுல கோட் அடிச்சு டெவலப் பண்ற ஒரு டீம் தான் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் டீம்னு சொல்லுவாங்க. அந்த டெவலப்மெண்ட் டீம்ல ஒர்க் பண்றவங்க பேரு டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த டெவலப்பருக்கு இப்ப எப்படி ஹியூமன்ஸ் நமக்கு நிறைய லாங்குவேஜ் இருக்கும், இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு. அதே மாதிரி ஒரு கோட் அடிக்கிறதுக்கும் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. லைக் ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் நிறைய இருக்கு. ஸோ ஒரு டெவலப்பர் அப்படிங்கிறவங்க இதை ஏதோ ஒரு லாங்குவேஜை கத்துக்கிட்டு அந்த லாங்குவேஜ் மூலமா கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி கோட் அடிப்பாங்க. ஸோ டெவலப்பர்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணி கோட் அடிப்பாங்க. ஸோ டெவலப்பர்னா கோட் அடிக்கிறவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல ஏதோ ஒரு லாங்குவேஜை கற்றுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுல என்ன ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்றாங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட்ல ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் ரெண்டு இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட்னா நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸ்ல என்னெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் போறோம் அப்படின்னா, இங்க அப்ளை பட்டன் இருக்கு, பிளஸ் இங்க லாகின் பட்டன் இருக்கு, இங்க நம்ம யூசர் நேம் டைப் பண்ணணும், இங்க நம்ம பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும். நம்ம ஃப்ரண்ட்ல பாக்குறோம், அதெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட். அப்போ பேக் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்த உடனே அது கரெக்டான வெரிஃபை பண்ணி எடுத்துட்டு வருதுல, அந்த வெரிஃபை பண்ற போர்ஷன் எல்லாமே தான் பேக் எண்ட்ல வரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்டோ, ஒரு வெப்சைட்டோ, ஆப்போ எதை பண்றாங்கனாலும் ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், பேக் எண்ட் இருக்கும். ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவைப்படும், பேக் எண்டுக்கு ஒரு விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுவாங்க. இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறவங்க ஃப்ரண்ட் எண்டுக்கு தேவையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாத்தையும் கத்து வச்சுப்பாங்க. அதே மாதிரி பேக் எண்டுக்கு தேவையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், டூல்ஸ் எல்லாத்தையுமே கத்து வச்சுப்பாங்க. இது எல்லாத்தையுமே கத்து வச்சுக்கிட்டு ஒரே ஆளா ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டேட்டா பேஸ்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டை ரெடி பண்ற ஒரு பேர் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதல்ல பாத்தீங்கன்னா வெறும் பேக் எண்டுக்கு மட்டும் தனியா ஒரு ஆள் எடுக்கணும், ஃப்ரண்ட் எண்டுக்கு மட்டும் தனியா ஒரு ஆள் எடுக்கணும், நிறைய ஆட்கள் தேவைப்பட்டாங்க, நிறைய பேர் சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஒருத்தர் எடுத்த போதும் கம்ப்ளீட் ப்ராஜெக்டை முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டையும் சேர்த்து பார்க்குற பேர் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ஒய் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு இவ்வளோ நீடா கம்பெனி சைடில் இருந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நான் சொன்ன மாதிரி தான் அதிக பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்டுக்குன்னு தனித்தனியாக ஒர்க் பண்ணாமல் ஒரே ஆளே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ்னு எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. மெயினாக எதனால அப்படின்னா, இப்போ அதிக பேர், இப்போ 2 பேர்லாம் ஒரு 4 பேர் சேலரி சேர்த்து ஒரு 4 லட்சம் 5 லட்சம் மாதம் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் வரையும் சேலரி கொடுத்து அந்த ஒருத்தரை வச்சு கம்ப்ளீட் ஒர்க்கை முடிச்சுவார். இந்த மாதிரி கம்பெனி சைடில் காஸ்ட் கட்டிங், அதாவது ஒரு டீமுக்கே கொடுக்க வேண்டிய சேலரியை ஒருத்தரை வச்சு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை எஃபிஷியன்ட்டா பண்றாரு அப்படிங்கறனால கம்பெனி வைஸ்லயுமே இதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு. கம்பெனி இதை ரொம்ப லைக் பண்றாங்க. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்ல கண்டிப்பா இப்படி கிடையாதுனாலும் ஒரு சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனில எடுத்துட்டீங்கன்னா நிறைய பேத்துக்குலாம் சேலரி கொடுக்க முடியாது. அவங்க ப்ராஜெக்டோட சைஸே ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளவு ஆளுங்க எடுத்து ஒர்க் பண்ணுற நீட் இருக்காது. ஸோ அதுக்கு ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எடுத்தா போதுங்கனால நிறைய கம்பெனிஸ் இல்ல பெரிய கம்பெனி அவங்களோட சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எடுத்துக்கிட்டோம்னா தேவைப்பட்ட ஃப்ரண்ட் எண்ட்லயும் போட்டுக்கலாம், தேவைப்பட்ட பேக் எண்ட்லயும் போட்டுக்கலாம்னு சொல்லி சேலரியுமே கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா போதும், இந்த மாதிரி ஆளுங்களை எடுத்துக்கலாம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறனால தான் கம்பெனிஸ் நிறைய பேர் இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை சூஸ் பண்றாங்க. பிளஸ் டிமாண்ட் இந்த ரோலுக்கு அதிகமா இருக்கு. அடுத்தது, வாட் ஆர் த டைப் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்? ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா யாரு, பிளஸ் அவருக்கு ஏன் டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்லயே நிறைய விதமான டைப்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்னதா நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குன்னு சொன்னேன். பேக் எண்ட்ல எடுத்துட்டீங்கன்னா ஜாவா, பைத்தான், சி ஷார்ப்னு சொல்லி பேக் எண்ட்ல நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஃப்ரேம் ஒர்க், லைப்ரரிஸ், டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள இன்னரா போனோம்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் எண்ட்லயுமே HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டோட லைப்ரரிஸ் லைக் ஆங்குலர், ரியாக்ட், Vue.js நிறைய இருக்கு. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் நிறைய இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்லயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைப்ரரிஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ எப்படி இந்தியாக்குள்ளேயே தமிழ்நாடு, கேரளா, ஹைதராபாத்னு சொல்லி லாங்குவேஜை பேஸ் பண்ணி எல்லாருமே பிரிஞ்சிருக்கோம்ல, அந்த மாதிரி அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருமே அந்த லாங்குவேஜை பேஸ் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. டுடேஸ் வீடியோ
ஸ்பான்சர் Shiash Info Solutions. இந்த கம்பெனியில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிராஜுவேட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் கரியரை ஐடி ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லை கைஸ், பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா டெக்னாலஜியும் ட்ரைனிங் தருவாங்க. ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டை நம்ம ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ட்ரைனிங் நம்ம கொடுப்பாங்க. அண்ட் இவங்க சிபிசி அதாவது கோடிங் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எல்வார் நீங்கள் வேறு கம்பெனியில் பிளேஸ் ஆக போகிறப்போ உங்களுக்கு ஆட் அட்வான்டேஜாக இருக்கும். இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவீங்க. அது கூட நீங்கள் கம்பெனியில் பிளேஸ் ஆகிறதுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்டிடியூட் செக்ஷனும் கூட இருக்குது. இது மூலமாக இவங்களோட டைப் கம்பெனிஸ் இல்லைனா வேறு கம்பெனியில் பிளேஸ் ஆக விருப்பப்பட்டுனா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோடிங் அண்ட் நான் கோடிங் ரெண்டு டொமைன்லையுமே நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கலாம். கோடிங்கில் லைக் டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பைத்தன் அண்ட் ஜாவா அண்ட் மிஷின் லேர்னிங் அண்ட் நான் கோடிங் சைடில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி எல்லா டெக்னாலஜிலும் உங்களால் இன்டர்ன்ஷிப் பண்ண முடியும். இந்த இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கு எல்லா ஆக்சிஸுமே இருக்கும். சேம் லைக் எம்ப்ளாயி மாதிரியே லைக் ஐடி கார்டு, ஃபுட் கோர்ட் ஆக்சிஸ். அண்ட் நீங்கள் ஜஸ்ட் ஒர்க் மட்டும் பண்ண போகிறதில்ல, இன்டோர் கேம்ஸும் ப்ளே பண்ணுவீங்க லைக் டேபிள் டென்னிஸ், கேரம். அதோட கம்பெனியோட கல்ச்சர் கற்றுப்பீங்க. இந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணி உங்கள் கரியரை ஐடி லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், MERN ஸ்டாக் டெவலப்பர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்கு. அதுல ஒன்னு கஷ்டமா இருக்கும், ஒன்னு ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எடுத்துட்டீங்கன்னா பேக் எண்ட்ல ஜாவா படிக்கணும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஃப்ரண்ட் எண்ட்ல ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கணும். அதே MERN ஸ்டாக் எடுத்துட்டீங்கன்னா ஒரே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு மட்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டையுமே எழுதலாம். இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல நிறைய விதமான ஃபிளேவர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா எது உங்களுக்கு செட் ஆகும், என்ன மாதிரி கம்பெனிஸ்க்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகிற மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ரோல சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து இது யாரெல்லாம் படிக்கலாம் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்? ப்ரோ இது ஹை டிமாண்டா போயிட்டு இருக்குங்க, அப்ப நான் கண்டிப்பா படிக்கலாமா? அப்படி கிடையாது. கண்டிப்பா இவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க, இவ்வளவு டிமாண்ட் இருக்கு, நல்லா யோசிச்சு பாருங்க. இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான ஒரு ரோல்ல இதுன்னு கூட வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 12th சூஸ் பண்றப்போ பயாலஜி தான் பெஸ்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பெஸ்ட்னு எப்படி ஒன்னு பெஸ்ட் 1, 2, 3 நாள் ரேங்கிங் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த ஐடி இண்டஸ்ட்ரி என்னதான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் டாப்ல இருந்தாலுமே கூட எல்லாத்துக்குமே செட் ஆகாது. நம்ம எப்படி 12th இந்த மாதிரி பயாலஜி கம்ப்யூட்டர் எடுத்தா பாஸ் ஆகும் ஃபெயில் ஆகும்னே தெரியாம பயந்துட்டு வேற ரோல்ல எடுத்திருப்போம், இல்லைன்னா நமக்கு அது செட் ஆகாம வேற ரோல் எடுத்திருப்போம். அதே மாதிரி தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நீங்க ஒரு கரியரா சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது செட் ஆகுமோ, உங்களால படிக்க முடியுமான்னு பாருங்க. பிகாஸ் பேக் எண்டை மட்டும் படிக்கிறதுக்கு எக்கச்சக்க பேர் ரொம்ப தடுமாறுவாங்க. நீங்க பேக் எண்டையும் படிக்கணும், ஃப்ரண்ட் எண்டையும் படிக்கணும், எல்லாத்தையும் வச்சும் ப்ராஜெக்டும் பண்ணணும். அதனால என்னதான் டிமாண்டும் சேலரி அதிகமா கொடுத்தாலுமே கூட உங்களுக்கு செட் ஆகுமா, உங்களுக்கு வருமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு பாருங்க. அதனால எல்லாத்துக்குமே செட் ஆகுதுங்கிறது ஒரு டிஸ்க்ளைமராகவே இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன். அதனால இதுக்கு என்ன ப்ரோ பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் என்னன்னு தெரிஞ்சா டீப்பா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்க ஆரம்பிங்க. படிக்க ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டையுமே எடுத்துறாம ஏதோ ஒன்றை மட்டும் எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா படிங்க. அந்த ஒண்ணுல நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்னு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமேலு இன்னொன்னு சூஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு டைரக்டா நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆக போறேன்னு ஒரு இன்ஸ்டியூட்ல போயிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் எல்லாத்தையும் கலந்து போயிட்டு படிக்கவும் முடியாம காசையும் வேஸ்ட் பண்ணி நிக்காம செல்ஃபைனா ட்ரை பண்ணி பார்த்துட்டு வருமானம் செட் ஆகினதுக்கு அப்புறமேலு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே இது ஷூட் ஆகாது. வேர் டு லேர்ன் அடுத்த விஷயம் எங்க இதை படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் செட் ஆகிறதுனால ஃபர்ஸ்ட் யூடியூப்ல இருந்து செல்ஃப்லைன் எடுக்க ஸ்டார்ட் பண்ண. உங்களுக்கு செட் ஆகும்னு தோணுச்சுன்னா மட்டும் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போங்க. எல்லா ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ரோல் ஆஃபர் பண்றாங்க. பட் அங்க போறதுக்கு முன்னாடி நீங்க நான் சொன்ன மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எந்த மாதிரியான ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஃபிளேவரை சூஸ் பண்ண போறீங்கன்னு முடிவு எடுத்துட்டு போங்க. இல்லைன்னா அவங்க என்ன எடுத்துட்டு இருக்காங்களோ அதில் உங்களை தள்ளிடுவாங்க. அதனால ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போறதுக்கு முன்னாடி எந்த ரோல்ல ஃபுல் ஸ்டாக்ல நீங்க என்ன ஃபிளேவர் படிக்க போறீங்க சூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணணும். பட் என்ன கேட்டீங்கன்னா நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்ல ஒரு ஃப்ரண்ட் எண்டோ பேக் எண்டோ ஏதோ ஒன்று செல்ஃப் லைனா நீங்களே ஓனா வீட்ல இருந்தே படிச்சு பார்த்து யூடியூப் பார்த்து செட் ஆகுதான்னு பார்த்துட்டு செட் ஆச்சு நல்லா வந்துச்சுன்னா மட்டும் போயிட்டு ஃப்ரண்ட் எண்டும் சேர்த்து கத்துக்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல சேருங்க. இல்ல புறனால அவ்வளோ காசு இல்லைன்னா யூடெமில பாத்தீங்கன்னா வெறும் 500K ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கோர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. பேசாம அந்த மாதிரி வெறும் 500க்கு நீங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வெப்சைட் நேம் udemy.com நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்ல ப்ரோ இன்னும் நான் வேற ஃப்ரீயா படிக்கணும் நல்ல சர்டிபிகேஷன் வாங்கினா NPTEL அப்படின்னு சொல்லி IIT NITயோட ப்ரொஃபசர்ஸே பாத்தீங்கன்னா ஃப்ரீ கோர்சஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க சர்டிபிகேஷனுக்கு மட்டும் 1000 ரூபாய் பே பண்ணா போதும். அது சர்டிபிகேஷன் வேணும்னா மற்றபடி படிக்கிறது எல்லாமே ஃப்ரீ தான். ஒன்னு அந்த ஃப்ரீ கோர்சஸ் நீங்க எடுத்து படிக்கலாம். அது வந்து கவர்மெண்டால அத்தரைஸ் பண்ண ஒரு சர்டிபிகேஷன் அது. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வழிகள் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது செட் ஆகுமா அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் ஓவராலா படிச்சு முடிக்க கேட்டீங்கன்னா பேசிக்கா நான் இதுவரையும் பார்த்தப்ப மினிமம் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸே ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல முடிக்கிறதுக்கு 4
4 to 6 மாசம் எடுத்துக்கிறாங்க. 4 to 6 மாசம்னா கண்டிப்பா முடிக்கிறதுக்கு ஒரு 8 மாசம் கிட்ட ஆயிரும். அதுலயும் நீங்க நல்ல ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணி உங்களுக்கு செட் ஆகி நீங்க ஒரு கம்பெனில பிளேஸ் ஆகிறதுக்கு மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 year ஆச்சு. ஆவரேஜா ஒரு 60 to 70% பீப்புளுக்கு ஆச்சு மினிமம் 1 year ஆச்சு ஆகும். ஸோ அந்த டைம் டியூரேஷன் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துங்க. சும்மா 3 மாசத்துல முடிச்சலாம், 4 மாசத்துல முடிச்சலாம், பிளேஸ் பண்ணிடுவோம்னா எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகுமானா தெரியாது. ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். பட் ஆவரேஜா 1 year ஆச்சு டைம் எடுக்கும் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட்லி முடிச்சு கம்பெனி எதிர்பார்க்குற மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் நீங்க பண்ணி நீங்களே ஓனா போய் தேடி பிளேஸ் ஆகிறது கண்டிப்பா இந்த டியூரேஷன்ங்கிறது ஆவரேஜா ஒரு 9 months to ஒரு 12 monthsங்கிறது எடுத்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைம் அளவுக்கு டியூரேஷன் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் கைஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நீங்க சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாமே விஷயம். பிளஸ் இதுல ஒரு பாசிட்டிவ் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்ல சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் திங் இதுக்கு ஹை சேலரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி செகண்ட் திங் கம்பெனி சைட்லயுமே நல்ல ஒரு டிமாண்ட் இருந்துட்டு இருக்கு. நிறைய கம்பெனிஸ் எதிர்பார்க்குறாங்க. ஆனா டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன இருக்குன்னா, நிறைய கம்பெனிஸ் எதிர்பார்க்குறாங்க பட் ஃப்ரெஷர்ஸை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. ஃப்ரெஷர்ஸை கொஞ்சம் கம்மியான இடத்துல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படியாச்சும் நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஏதாவது ஒன்றுக்குள்ள போயிட்டு கம்பெனிக்குள்ள ஒரு 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு ஃபுல் ஸ்டாக்கா மாறது பெட்டரா இருக்கும். இல்ல ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கஷ்டம் ஃபுல் ஸ்டாக்கா உள்ள போறது. அடுத்தது காம்படிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். மற்ற ரோலை கம்பேர் பண்றப்போ யாரா இருந்தாலும் இப்போ ஐடிக்குள்ள வரும் நல்லா செட்டில் ஆகுதுன்னா ஃபுல் ஸ்டாக் தான் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் சூஸ் பண்றீங்கன்னா தப்பு கிடையாது. பட் காம்படிஷன்ஸ் அதிகம், அதை பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு எப்படி பயாலஜி குரூப்ல எல்லாரும் போய் விழுவாங்க. பட் அதுவே ஒரு அக்கௌண்ட்ஸ் குரூப்ல பார்த்தா 10 பேர் 5 பேர் 20 பேர் தான் படிப்போம். என்னதான் ஈஸியா இருந்தாலுமே அங்க ஈஸியா பாஸ் ஆயிடலாம். பட் இங்க நிறைய பேர் போய் விழுந்தாலுமே கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி இங்க காம்படிஷன்ஸ் அதிகமாக உங்களுக்கு கஷ்டமாகும். ஸோ காம்படிஷன்ஸை பத்தி பார்த்துக்கோங்க. அடுத்த தேடான விஷயம் கொஞ்சம் கஷ்டமுமே கூட நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே படிக்கிறது, அதையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் சைடில் பார்த்தாலும் அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு எப்படி செட் ஆகும், உங்களுக்கு எப்படி இது வரும் அப்படிங்கிற டிசிஷனை நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்காச்சும் வேல்யூ கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட் ஏதாச்சும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ல ஜாப் எடுத்து நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ண கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரை பார்த்துக்கோ. தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஒரு HR நவீன் சைனிங் ஆஃப்.